இன்னைக்கு வீடியோவில் சிவன் கோவிலில் சிவனடியார் சொன்ன ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேங்க. இது வந்து சூட்சும பரிகாரம் அப்படின்னு சொன்னார். இதன் இசை கண்டிப்பாக உனக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொன்னார். அதை தான் இன்னைக்கு வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து அந்த விஷயம் என்னன்றது உங்களுக்கு புரியுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். அனைவருக்கும் இனிய போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள். பழையன கழிதலும் புதியன புகுதலும், இதுதாங்க போகியோட சாராம்சமே. நம்ம வீட்டில் இருக்கிற பழைய பொருட்கள், தேவையில்லாத பொருட்களை தூக்கி எறியும் நாளாக தான் இந்த போகி பண்டிகை கொண்டாடப்படுதுங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பழைய பொருள் மட்டும் இல்லைங்க, நம்ம மனசுல இருக்கிற தேவையில்லாத குப்பைகளையும் தூக்கி எறிகிற நாள் இந்த போகி பண்டிகை. பழையவற்றை அழித்து போக்கும் இந்த பண்டிகை முன்போக்கி அப்படின்னு அழைக்கப்பட்டதுங்க. நாளடைவில் இது மருவி போகி அப்படின்னு மாறிடுச்சுங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்ற விடியலுக்காக நம்ம காத்துட்டு இருக்கிறோம். மார்கழி மாசத்தோட கடைசி நாளான இந்த போகி பண்டிகையில நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் நெருப்புல போட்டு பொசுக்கி தை திருநாளை சந்தோஷமா வரவேற்கலாங்க. நம்ம வீட்டுல தரித்திரத்தை கொடுக்கும் எந்தெந்த பொருட்களை எல்லாம் போகி நெருப்புல போடணும், எந்தெந்த பொருட்களை எல்லாம் போகி நெருப்புல போடக்கூடாது அப்படின்ற சில விஷயங்கள் இருக்குங்க. கூடுமான வரை நாளைய தினம் அதிகமாக புகை போடுறத நம்ம தடுக்கணுங்க. நம்மளுடைய சுற்றுச்சூழல் அந்த மாதிரி இருக்கு. நம்ம ஓசோன்லயே வந்து ஓட்டை விழுந்துருச்சு. அதனால கூடுமான வரைக்கும் இந்த பிளாஸ்டிக் இதெல்லாம் எரிக்க கூடாதுங்க. சில ஊர்ல எல்லாம் வந்து போகியை கொளுத்த மாட்டாங்க, ஏன்னா சுற்றுச்சூழல் ரொம்ப மாசு அடைஞ்சிருச்சு அப்படின்னு கொளுத்தவே மாட்டாங்க. சில ஊர்ல வந்து போகி போற பழக்கம் இருக்குங்க. நம்மளுடைய ஊர்ல போகி போடலைன்னாலும் பரவாயில்லைங்க, நம்ம வீட்டை கட்டாயமா சுத்தப்படுத்தி தேவையில்லாத பொருட்களை வந்து வீட்டுல இருந்து அகற்றணுங்க. அதை மட்டும் மறக்க கூடாதுங்க. நாளைக்கு வந்து போகியே 3 மணிலிருந்து 4:30 மணிக்குள்ள நம்ம போகி வந்து கொளுத்திருக்கணுங்க. இந்த போகியில என்னென்ன பொருட்களை போட்டு எரிக்கலாம் அப்படின்னா, நாம பயன்படுத்திய பழைய பாய், பழைய செருப்பு, போடவே முடியாத பழைய துணி, பழைய தொடப்பம், பழைய முறம், பழைய கேலண்டர் அட்டைகள், இந்த பொருட்களை எல்லாம் போகி நெருப்புல போடலாம். இந்த பொருட்களை சுற்றுச்சூழலை மாசுபடுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களை நீங்க பயன்படுத்துறீங்கன்னா அதை கட்டாயமா நெருப்புல போடக்கூடாதுங்க. இது மனசுல வச்சுக்கோங்க. பிளாஸ்டிக் செருப்பு, பிளாஸ்டிக் தொடப்பம், பிளாஸ்டிக் முறம், பிளாஸ்டிக் பாய், இதையெல்லாம் கொண்டு போய் போகி நெருப்புல போடாதீங்க. போகி கொண்டாடும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையா கொண்டாடுங்க. நிறைய பொருட்கள் எரிஞ்சு அதிகமா தீ மூட்டி அந்த தீ வந்து மற்ற இடத்துல பரவக்கூடாது. அது நமக்கும் பிரச்சனை ஆயிடும், மற்றவங்களுக்கும் பிரச்சனை ஆயிடுங்க. அந்த காலத்துல வந்து குடிசை வீடுகள் இருக்கும். அப்போ பழைய ஓலையை புதுப்பிச்சு இந்த தை திருநாளுக்காக புது ஓலையை வந்து பின்னுவாங்க. அப்போ பழைய ஓலைகள் எல்லாம் நெருப்புல போட்டு போகி கொளுத்துறது வழக்கமா இருந்தது. அந்த மாசு வந்து நமக்கு எந்த வகையிலும் பாதிப்பு கொடுக்காதுங்க. இன்னைக்கு நாம பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருட்களிலும் ஏதாவது ஒரு கெமிக்கல் இருந்துட்டு தான் இருக்கு.